அன்புள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சார்ல்ஸ். வடக்கு மாகாண சுகாதாரத்துறைக்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் முல்லைத்தீவு மாங்குளம் ஆதார வைத்தியசாலையில் நிர்மாணிக்கப்பட்ட மருத்துவ புனர்வாழ்வு சிகிச்சை மற்றும் உளநல மேம்பாட்டு நிலையம் மேன்மை தங்கிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களால் 26/5/2024 அன்று திறந்து வைக்கப்பட்டது. புதிய கட்டிட தொகுதியை திறந்து வைக்கும் நிகழ்வில் வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் PSM சார்ல்ஸ் அவர்கள், ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான் அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கநாதன் அவர்கள், வினோ நோகராதலிங்கம் அவர்கள், இலங்கைக்கான நெதர்லாந்து உயர்ஸ்தானிகர், வடமாகாண பிரதம செயலாளர், வடமாகாண அமைச்சுக்களின் செயலாளர்கள், முப்படைகளைச் சேர்ந்த உயர் அதிகாரிகள், வைத்தியசாலையின் உயர் ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நெதர்லாந்து அரசாங்கத்தின் 4500 மில்லியன் ரூபாய் இலகு கடன் வசதியின் கீழ் இந்த மருத்துவ புனர்வாழ்வு சிகிச்சை மற்றும் உளநல மேம்பாட்டு நிலையம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய கட்டட தொகுதியில் செயற்கை அவயவங்கள் உற்பத்தி பிரிவு, உளநல மேம்பாட்டு பிரிவு, பௌதிக புனர்வாழ்வு பிரிவு, சத்திர சிகிச்சை கூடங்கள், சிறுவர் மற்றும் பெரியோர் எண் மருத்துவ பிரிவு, கதிரியக்க பிரிவு, வெளிநோயாளர் பிரிவு, அவசர சிகிச்சை பிரிவு, சத்திர சிகிச்சை, பெண் நோயியல் மற்றும் மகப்பேற்று விடுதிகள், ஆய்வுகூட வசதிகள், தீவிர சிகிச்சை பிரிவு, நிர்வாக பிரிவு ஆகிய பிரிவுகள் காணப்படுகின்றன. இந்த நிகழ்வில் உரையாற்றிய வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர், தொடர்ச்சியாக 3 நாட்கள் வடக்கு மாகாணத்தில் தங்கியிருந்து பல வேலை திட்டங்களை முன்னெடுத்த கௌரவ ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்தார். வடக்கு மாகாண சுகாதாரத்துறைக்கு இன்றைய நாள் மற்றும் ஒரு மைல்கல்லாக அமைந்துள்ளது. மாங்குளம் வைத்தியசாலையில் நேற்று திறக்கப்பட்ட பிரிவுக்கு ஆளணி தேவைப்பட்டது. இந்த விடயம் தொடர்பில் கௌரவ ஜனாதிபதியுடன் பேசிய போது உடனடியாக நடவடிக்கை எடுத்ததன் பயனாக 81 பேரை நியமிப்பதற்கான அனுமதி கிடைத்தது. நல்லாட்சி அரசாங்கத்தில் பிரதமராக செய்யப்பட்ட போது விதைக்கப்பட்ட விதைகளின் பயனை தற்போது ஜனாதிபதியாக நாட்டை பொறுப்பேற்று மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கின்றார். இவரின் புரட்சிகர பயணத்தில் மக்களின் பிரச்சனைகளுக்கான மேலும் பல தீர்வுகள் பெற்றுக் கொடுக்கப்படும் எனவும் ஆளுநர் அவர்கள் தெரிவித்தார். நன்றி. Research unit. Today you are in Mankulam. Even afternoon you are going to open the cardiology unit in Vavuniya. This is a turning point in Northern Province in the health sector, because I think it's a reawakening of the health sector in Northern Province because of your encouragement and the motivation and commitment. This DRIVE project was approved in 2016 in Japalana government with the initiative of former Health Minister Dr. Satyalingam and his hard work and the support of all other provincial people and the health people. And the loan was approved in 2018, and they started build with so much difficulties in COVID and the economic crisis. Now it has been completed, and even though before we open the hospital, especially this unit, the health authorities mentioned, and they were very aggressive to get the cadre approved. Then I mentioned this to Excellency, and you asked me to talk to the Secretary to President, Mr. Samaneka Nayaka. And we had a meeting, myself and the Chief Secretary. That time he was the Additional Secretary in the President's Secretariat. We had a meeting with MSD, and we got the approval for 81 cadres, which was requested by the health authorities. That was approved, and only the duty of the health ministry and the provincial health sectors to recruit the people and place them and run the hospital. Whatever the shortcoming, now on the request of the Honorable Parliamentarian and the State Minister, the Excellency has given the instruction to communicate with the President's Secretariat official
to look into the other lapses, and he will give the authority for them to solve the issues. Then it will happen. The 50,000 acres of land which was belong to the forest as well as the wildlife will be released very soon. The request made by the GA, 90% of the land will be released very soon to the public. Then that also the instruction, not only the instruction, strict guideline given by our president, honorable president, to the authorities. Then this is how he is working for you, and all other requirement and the requests made by the honorable parliamentarian. Already he has given some instruction. He asked me also to work with them, and we will, whatever the instruction given to me, I will work for that, and we will look into that issues. இந்த நேரத்தில் இன்னும் பல விடயங்களை எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்கள் வடமாகாணத்தை நோக்கி பல விடயங்களுக்கு உறுதி அளித்திருக்கின்றார். அதேபோல் மருத்துவத்துறையில் ஒரு புரட்சியை எங்களுடைய மேன்மிகு ஜனாதிபதியின் கடந்த காலத்திலே அவர் ஏற்படுத்தி இருக்கின்றார். அவர் ஏற்படுத்திய புரட்சியை அறுவடையைத்தான் இப்போது பிரதமராக இருந்து அவர் ஏற்படுத்திய புரட்சியை இப்போது ஜனாதிபதியாக அவர் அறுவடை செய்து கொண்டிருக்கிறார். எனவே இது மட்டுமல்ல, மருத்துவத்துறை மட்டுமல்ல, பல்வேறு உங்களுடைய தேவைகளுக்காக அவர் இந்த பயணத்திலே பல மக்களுடைய பிரச்சனைகளையும் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பிரச்சனைகளையும் கேட்டறிந்திருக்கின்றார். அவற்றிற்கான தீர்வுகளை தான் கொழும்பு சென்று செய்வதாகவும் பலவற்றை எங்களிடம் செய்து கொடுக்கும்படியான உத்தரவுகளையும் வழங்கி இருக்கின்றார். எனவே இந்த விஜயம் இந்த மக்களுக்கும் எங்களுக்கும் உற்சாகம் அளிப்பதாகவும் பயனுள்ளதாகவும் இருப்பதையிட்டு இந்த நேரத்திலே மிக நன்றியோடும் அவருடைய விஜயத்தினால் இந்த மாவட்டத்திலே இந்த மாகாணத்திலே கிடைத்திருக்கின்ற வரப்பிரசாதங்களையிட்டு நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இந்த நேரத்திலே அவருக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி.